இட்லி தோசை சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கருவேப்பிலை பொடி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து பிறகு நம்ம ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். எந்த பொருளும் கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். 20 போல் பூண்டு எடுத்துருக்கேன், தட்டி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 20 வரமிளகாய், 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். காரத்துக்கு நான் 20 மிளகாய் சேர்த்துருக்கேன், இது கரெக்டாக இருக்கும். நல்லா வறுத்து எடுத்துட்டு பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலையை நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்த பிறகு எல்லாத்தையும் தட்டில் சேர்த்து ஆற விட்டுடலாம். கூடவே 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கருவேப்பிலை பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.